வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம். ம். இதுக்கு டிக்கெட் தேவையில்ல, ராக்கெட் தேவையில்ல, உங்க வீட்டு மொட்டை மாடியோ பால்கனியோ போதும். நாம போக போறது ஒரு வானியல் பயணத்துக்கு. ஆமா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், ராத்திரி நேரத்துல வானத்த பாக்குறது எவ்ளோ சுலபம், எவ்ளோ சுவாரஸ்யம்னு தான். ஆமா, இதுக்காக வானியல் கழகத்தோட ஒரு விரிவான வழிகாட்டி, அப்புறம் நாசா, எர்த் ஸ்கை மாதிரியான ரொம்ப நம்பகமான தளங்கள்ல இருந்து கட்டுரைகள்னு ஒரு பெரிய தொகுப்பையே நாங்க ஆராய்ஞ்சிருக்கோம். சரிதான். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த உரையாடல் முடியும் போது நீங்க வானத்தை ரசிக்க தேவையான எல்லா டிப்ஸும் உங்ககிட்ட இருக்கும். அதோட 2026ல எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணக்கூடாத சூப்பரான விஷயங்கள் என்னன்னு ஒரு லிஸ்டும் ரெடியா இருக்கும். கண்டிப்பா. சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் இப்பதான் முதல் முறையா வானத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. எங்கே ஆரம்பிக்கிறது, எதை பார்க்கறதுன்னு தெரியலையே. ம். இது ரொம்ப பொதுவான ஒரு குழப்பம்லாம். ஆமா, ஒரு தொடக்க நிலையாளர் குழம்பி போகாம இருக்க இந்த ஆதாரங்கள் ஏதாவது ஒரு எளிய வழியை காட்டுகின்றனவா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாரும் பண்ற தப்பு, எடுத்த உடனே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தான். இந்த ஆதாரங்கள் சொல்ற முதல் டிப் ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கிறது தான். ஓகே, முதல்ல வெளிச்சம் கம்மியா இருக்கிற, அதாவது ஒளி மாசு இல்லாத ஒரு இருட்டான இடத்துக்கு போங்க. நகரத்தோட வெளிச்சம் இல்லாத இடமா இருந்தா ரொம்ப நல்லது. ஆமாம். இது ரொம்ப முக்கியம். நான் ஒரு முறை என் மொபைல் ஃபோன் வெளிச்சத்தை தவறுதலா ஆன் செய்து, கிட்டத்தட்ட 20 நிமிஷம் இருட்டுக்கு பழகிய என் கண்கள் முழுதும் வீணாகி விட்டது. ஐயோ ஆமா, அந்த இருட்டுக்கு நம்ம கண்கள் பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா? கரெக்ட். அதுக்கு குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷமாவது ஆகும். அதனால தான் சிவப்பு நிற டார்ச் லைட் பயன்படுத்த சொல்றாங்க. சிவப்பு நிற ஒளியா? ஏன் அது? அந்த சிவப்பு ஒளி நம்மளோட இரவு பார்வைய பாதிக்காது. அடுத்து, கையில ஒரு ஸ்டார் மேப், அதாவது நட்சத்திர வரைபடம் அல்லது பிளானஸ்பியர்னு சொல்ற சுழலும் நட்சத்திர வரைபடம் இருந்தா ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்ப இருட்டான இடத்துக்கு போயாச்சு, கண்ணும் பழகிடுச்சு. ஆனா அங்க பாக்குற விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு இந்த ஆதாரங்கள்ல வானியலோட ஏபிசின்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் பத்தி சொல்லிருக்காங்க. அது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்ட். வானத்துல நீங்க பாக்குறத விவரிக்கவும் புரிஞ்சுக்கவும் இது உதவும். ம், இதுல ஏ அப்படிங்கிறது ஆங்குலர் சைஸ், அதாவது கோண அளவு. வானத்துல இருக்கிற ரெண்டு பொருட்களுக்கு நடுவுல இருக்கிற தூரத்தை அளக்க உங்க கைய பயன்படுத்தலாம். கையா? அது எப்படி? ஆமா. உங்க கைய முழுசா முன்னாடி நீட்டி உங்க சுண்டு விரல மட்டும் வச்சா அதோட அகலம் வானத்துல சுமார் 1 டிகிரி. ஓ, உங்க 3 விரல்களை சேர்த்து வச்சா அது 5 டிகிரி. உங்க கை முட்டிய புடிச்சா அது சுமார் 10 டிகிரி. உதாரணத்துக்கு, முழு நிலாவோட அகலம் வெறும் 1/2 டிகிரி தான். ஒரு நிமிஷம். முழு நிலா இவ்ளோ பெருசா தெரியுதே, ஆனா அது நம்ம சுண்டு விரல் அகலத்துல பாதிதான் சொல்றீங்களா? ஆச்சரியமா இருக்கு. ஆமா. அப்போ நம்ம நிலா பெரியதா தெரியுதுன்னு சொல்றது ஒரு வித மாயை தான். சரி, அடுத்து பி. பி அப்படிங்கிறது பிரைட்னஸ், அதாவது பிரகாசம். இத மேக்னிட்யூடுங்கிற ஒரு அளவுகோல்ல அளக்குறாங்க. மேக்னிட்யூட் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கேல் தலைகீழா வேலை செய்யும். அதாவது மேக்னிட்யூட் நம்பர் கம்மியாக கம்மியாக பிரகாசம் அதிகமாகும். வெயிட் பண்ணுங்க, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்போ ஒரு நட்சத்திரத்தோட மேக்னிட்யூட் 1, இன்னொன்னு 5ன்னா 1 தான் பிரகாசமானதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஏன் இந்த அளவுகோல இப்படி உல்டாவா வடிவமைச்சாங்க? இது ஒரு வரலாற்று ரீதியான காரணம். பழங்கால கிரீக்க வானியலாளர் ஹிப்பாக்கஸ் கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்களை 6 வகையா பிரிச்சார். பிரகாசமானத முதல் மேக்னிட்யூட்னும் மங்கலானத 6வது மேக்னிட்யூட்னு சொன்னார். ஓ, அந்த முறையே நாம இன்னும் பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு, நம்ம சூரியனோட மேக்னிட்யூட் -26.74. வானத்துல பிரகாசமான நட்சத்திரமான சிரியஸோட மேக்னிட்யூட் -1.46. ஓகே, இப்போ புரியுது. சரி, சீரியஸ் என்ன? சி அப்படிங்கிறது கோஆர்டினேட்ஸ், அதாவது ஆயத்தொலைவுகள். பூமியில ஒரு இடத்தை சொல்ல அட்சரேகை, தீர்க்க ரேகை பயன்படுத்துற மாதிரி வானத்துல ஒரு பொருளோட இடத்தை சொல்ல அல்டிடியூட் மற்றும் அசிமுத் பயன்படுத்துறோம். அல்டிடியூட், அசிமுத். ஆமா. ஆல்டிடியூட்னா அடிவானத்துல இருந்து எவ்வளவு உயரம்னு அர்த்தம். அடிவானம் 0 டிகிரி, தலைக்கு நேர் உச்சி 90 டிகிரி. சரி. அசிமுத் அப்படிங்கிறது திசையை குறிக்கும். வடக்கு 0 டிகிரி, கிழக்கு 90, தெற்கு 180, மேற்கு 270. சூப்பர். அப்போ ஒரு நண்பர்கிட்ட ஒரு நட்சத்திரத்தை பத்தி சொல்லும்போது மேற்கு திசையில அடிவானத்திலிருந்து ஒரு 30 டிகிரி உயரத்துல பாரு அப்படின்னு துல்லியமா சொல்ல முடியும். சரியா சொன்னீங்க. சரி, இப்போ ஒரு பொதுவான சந்தேகம். வானத்துல பிரகாசமா தெரிகிற ஒரு புள்ளி கிரகமா இல்ல நட்சத்திரமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
இதுக்கு 3 சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. முதல் டெஸ்ட் சிமிட்டல் சோதனை. சிமிட்டல் சோதனையா? ஆமா, நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கறதால அதோட ஒளி நம்ம வளிமண்டலத்துல நுழையும் போது சிதறி சிமிட்டுற மாதிரி தெரியும். ம். ஆனா கிரகங்கள் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கறதால அது நிலையான ஒளிய கொடுக்கும், சிமிட்டாது. ஓகே, அது சிமிட்டல்னா கிரகம். ரெண்டாவது வழி. ரெண்டாவதா, கிரகங்கள் எப்போதுமே வானத்துல சூரியன் போற பாதையில தான் தெரியும். அந்த பாதைக்கு எக்லிப்டிக்னு பேரு. எக்லிப்டிக். ஆமா. மூணாவதா, நட்சத்திரங்களோட ஒப்பிடும்போது கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் தன்னோட இடத்த கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு பிளானட்னு பேரு வந்துச்சு. அப்படியா? ஆமா, கிரேக்க மொழியில பிளானட்டஸ்னா அலைந்து திரிபவர்னு அர்த்தம். சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய டெலஸ்கோப் எல்லாம் வாங்கணுமா? இல்ல வேற ஏதாவது சுலபமான வழி இருக்கா? இல்லவே இல்ல. ஆரம்பத்துல டெலஸ்கோப் தேவையே இல்ல. ஒரு நல்ல பைனாகுலர் போதும். பைனாகுலரா? ஆமா, அது கையடக்கமா இருப்பும், பயன்படுத்தவும் சுலபம். அதுலயே நிலாவோட பள்ளங்கள், நட்சத்திர கூட்டங்கள், ஏன் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆண்ட்ரோமீடா கேலக்சிய கூட பார்க்க முடியும். அந்த பைனாகுலர்ல 10x50, 7x35 நம்பர்லாம் இருக்குமே, அதுக்கு என்ன? ஆ, நல்ல கேள்வி. 10x50ல 10 அப்படிங்கிறது உருப்பெருக்கம், அதாவது 10 மடங்கு பெருசா காட்டும். ஓகே. 50 அப்படிங்கிறது மில்லிமீட்டர்ல முன் லென்ஸோட விட்டம். இந்த விட்டம் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு அதிக ஒளிய அதை சேகரிக்கும். அதனால மங்கலான பொருட்களை கூட தெளிவா பார்க்க முடியும். அருமை. இப்போ நமக்கு வானத்தை ரசிக்கிறதுக்கான அடிப்படைகள் தெரிஞ்சிடுச்சு. நம்ம வானியல் பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். தாராளமா. 2026ஆம் ஆண்டு வானத்துல நடக்க போற சில முக்கியமான நிகழ்வுகள், நம்ம மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள் என்னென்ன? பிப்ரவரியில ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுதே. வானத்துல ஒரு மிகப்பெரிய கிரக அணிவகுப்பு, அதாவது பிளானெட்டரி பரேட் நடக்க போகுது. வாவ். நாசா குறிப்புகள் படி இது கடந்த 50 வருஷத்துல நடக்கிற அரிதான நிகழ்வுகள்ல 2வது இடத்துல இருக்கு. புதன், வெள்ளி, சனி, வியாழன், யுரேனஸ், நெப்டியூன் இப்படி 6 கிரகங்கள் ஒரே நேரத்துல வானத்துல அணிவகுத்து நிக்க போகுது. 6 கிரகங்களா? அடேங்கப்பா. இதுல எதெல்லாம் நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியும்? புதன், வெள்ளி, சனி, வியாழன் இந்த 4 கிரகங்களையும் வெறும் கண்ணாலே பார்க்கலாம். இதுல வெள்ளி தான் ரொம்ப பிரகாசமா தெரியும், அதுக்கு அடுத்து வியாழன். சரி, அப்போ யுரேனஸ், நெப்டியூன்? அது ரெண்டும் ரொம்ப மங்களா தெரியறதால அத பார்க்க பைனாகுலர் இல்லனா ஒரு சின்ன டெலஸ்கோப் தேவைப்படும். இத பார்க்க சரியான நேரம் இது. எந்த திசையில பார்க்கணும்? சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மேற்கு அடிவானத்துல இத பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு சின்ன சவால் இருக்கு. என்ன அது? புதனும் வெள்ளியும் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கறதால சூரியன் மறைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அதுகளும் மறைஞ்சிடும். அதனால சரியான நேரத்துல எந்த தடையும் இல்லாத மேற்கு அடிவானம் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கணும். ஓகே, இது ஒரு முக்கியமான டிப். ஆமா, இன்னொரு விஷயம், இது ஒரு காட்சி சீரமைப்பு மட்டும்தான். அதாவது பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரே நேர்கோட்ல தெரியுமே தவிர உண்மையில விண்வெளியில ஒவ்வொன்னும் பல மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல அதோட சுற்றுப்பாதையில தான் இருக்கும். புரியுது. கிரகங்கள் இப்படி ஒரே நேர்கோட்ல வர்றதே ஒரு கண்கவரும் நிகழ்வு. இதே போல சூரியன், பூமி, நிலா ஆகிய 3 ஒரே நேர்கோட்ல வரும்போது இன்னும் அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும். அதைத்தானே கிரகணங்கள்னு சொல்றோம். ஆமா, 2026ல நாம பார்க்க போற கிரகணங்கள் என்னென்ன? இந்த வருஷம் 3 முக்கியமான கிரகணங்கள் இருக்கு. முதல்ல மார்ச் 3ஆம் தேதி ஒரு முழு சந்திர கிரகணம். முழு சந்திர கிரகணமா? ஆமா, இது வட அமெரிக்காவுல நல்ல தெரியும். இந்த கிரகணத்தின் போது பூமியோட நிழல் நிலா மேல முழுசா விழும். அப்போ சூரிய ஒளி பூமியோட வளிமண்டலம் வழியா வடிகட்டப்பட்டு சிவப்பு நிற ஒளி மட்டும் நிலா மேல படும். ஓ, அதனாலதான் நிலா சிவப்பா தெரியுமா? சரியா சொன்னீங்க. அதனால நிலா நல்ல ஆழமான சிவப்பு நிறத்துல தெரியும். இதத்தான் ரத்த நிலா, அதாவது பிளட் மூன்னு சொல்றோம். கேட்கும் போதே பிரமிப்பா இருக்கு. அடுத்து ஆகஸ்ட் மாசம் 2 நிகழ்வுகள் இருக்குன்னு படிச்சேன். ஆமா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒரு முழு சூரிய கிரகணம். இது முக்கியமா கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின்ல தெரியும். அப்போ நமக்கு தெரியாதா? நமக்கு தெரியும், ஆனா வேற மாதிரி. அமெரிக்காவோட வடகிழக்கு பகுதிகள்ல இது ஒரு பகுதி சூரிய கிரகணமா தெரியும். ஓகே, இங்க ஒரு மிக மிக முக்கியமான பாதுகாப்பு எச்சரிக்கை. சொல்லுங்க. சூரிய கிரகணத்தை அது பகுதியா இருந்தாலும் சரி முழுசா இருந்தாலும் சரி நேரடியா வெறும் கண்ணால பார்க்கவே கூடாது.
சாதாரண கூலிங் கிளாஸ்லாம் பத்தாது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கீகரிக்கப்பட்ட சூரிய கிரகண கண்ணாடிகளை போட்டு தான் பார்க்கணும். இல்லைனா பார்வை நிரந்தரமா பாதிக்கப்படும் அபாயம் இருக்கு. கண்டிப்பா. சரி, ஆகஸ்ட் மாசத்தோட இன்னொரு கிரகணம். அது ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடக்க போற ஒரு ஆழமான பகுதி சந்திர கிரகணம். இதுல பூமியோட நிழல் நிலாவோட 93% வரைக்கும் மறைக்கும். அப்போ அது எப்படி தெரியும்? இதனால சிவப்பு நிற நிலாவோட ஒரு ஓரத்துல மட்டும் நிழல் படாத பகுதி ஒரு ஒளிரும் வெள்ளை தொப்பி மாதிரி தெரியும்னு எர்த் ஸ்கை குறிப்பிடுது. இது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு காட்சியா இருக்கும். அருமை. கிரகணங்களை தாண்டி 7 நட்சத்திர பொழிவுகள். அதுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? 2 பொழிவுகளை நீங்கள் கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. முதல்ல ஆகஸ்ட் 11 13 வரைக்கும் பர்சீட்ஸ், அதாவது பர்சீட்ஸ் எரி நட்சத்திராவை பொழிவு. பர்சீட்ஸ், இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஆமா, பொதுவாவே இது ரொம்ப சிறப்பான ஒரு பொழிவு தான். ஆனா பல வருஷங்கள்ல பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் இந்த நிகழ்வையே பாழாக்கிடும். ஆனா 2026ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு இல்லையா? கரெக்ட். 2026ல நமக்கு அதிர்ஷ்டம். இந்த பொழிவு நடக்கும்போது வானத்துல நிலாவே இருக்காது. அது அமாவாசை நேரம். வாவ். அதனால வானம் கும்மிருட்டா இருக்கும். இதன் அர்த்தம், நீங்க பார்க்கறது வெறும் சில எரி நட்சத்திரங்கள் இல்ல. 1 மணி நேரத்துக்கு 60க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் வானத்துல கோடு போடுற ஒரு வான வேடிக்கையையே பார்க்க போறீங்க. அடேங்கப்பா. இதுதான் ஒரு சராசரி நிகழ்வ ஒரு வாழ்நாள் அனுபவமா மாத்திர வித்தியாசம். இது கண்டிப்பா கேலண்டர்ல மார்க் பண்ண வேண்டிய தேதி. இன்னொரு பொழிவு டிசம்பர் 13, 14ல நடக்கிற ஜெமினைட்ஸ், அதாவது ஜெமினெட்ஸ் எரி நட்சத்திர பொழிவு. இது ரொம்ப பிரகாசமான, சில சமயம் பச்சை நிறத்துல தெரியிற எரி நட்சத்திரங்களுக்கு பெயர் போனது. இதுவும் ஒரு நம்பகமான, அதிக எண்ணிக்கையில எரி நட்சத்திரங்களை கொடுக்கிற ஒரு பொழிவு. சூப்பர். கிரகங்கள் ஒண்ணுக்கொண்ணு ரொம்ப பக்கத்துல வர்ற மாதிரி சில நிகழ்வுகளும் இருக்குன்னு நாசா குறிப்புகள் சொல்லுது. அத கண்கவர் இரட்டை கிரகம்னு கூட விவரிக்குது. ஆமா, ஜூன் 8, 9ஆம் தேதிகள்ல வெள்ளி கிரகமும் வியாழன் கிரகமும் ரொம்ப நெருக்கமா வரும். இதுக்கு இணைப்பு கன்ஜங்ஷன்னு பேரு. இணைப்பு. வானத்துல இருக்கிற பிரகாசமான இந்த 2 கிரகங்களும் ஒட்டி நிக்கிற மாதிரி தெரியும். இத வெறும் கண்ணால பாக்குறதே ஒரு விருந்துதான். ம். அதுக்கப்புறம் அக்டோபர் 6ஆம் தேதி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கு. அதுக்கு பேரு ஒக்குல்டேஷன், அதாவது மறைப்பு. மறைப்பா? அப்படின்னா? அன்னைக்கு அமெரிக்காவோட சில பகுதிகள்ல பிறை நிலவு மெதுவா வியாழன் கிரகத்துக்கு முன்னாடி நகர்ந்து போய் அத கொஞ்ச நேரத்துக்கு மறைச்சிடும். அப்படியா? ஆமா, அப்புறம் மறுபக்கமா வியாழன் வெளியே வரும். ஒரு பைனாகுலர் வழியா பார்க்கும்போது பிரகாசமான வியாழன் நிலவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி ஒரு அற்புதமான காட்சி அது இருக்கும். இந்த வருஷத்தை முடிக்கிற மாதிரி இறுதியா ஏதாவது சிறப்பு நிகழ்வு இருக்கா? நிச்சயமா. டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ஒரு சூப்பர் மூன் இருக்கு. சூப்பர் மூன். ஆமா, அன்னைக்கு முழு நிலவு பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வரும். அதனால வழக்கத்தை விட கொஞ்சம் பெருசாவும் பிரகாசமாவும் தெரியும். விடுமுறை காலத்தை இன்னும் அழகாக்குற ஒரு வான் நிகழ்வு இது. ஆக வானத்தை ரசிக்கிற அடிப்படை விஷயங்கள்ல இருந்து 2026ஆம் வருஷத்தோட கிரக அணிவகுப்பு, கிரகணங்கள், வாழ்நாள்ல ஒருமுறை பார்க்க வேண்டிய எரி நட்சத்திர பொழிவு வரைக்கும் ஒரு முழுமையான டூர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமா, இந்த தகவல்கள் உங்களுக்கு வானத்தை ரசிக்க ஒரு நல்ல தொடக்கத்து கொடுக்கும்னு நம்புறோம். இதுக்கெல்லாம் பெருசா எதுவும் தேவையில்ல போல இருக்க. நிச்சயமா, கொஞ்சம் ஆர்வம், தெளிவான வானம், அப்புறம் சரியான நேரத்துல வெளிய வந்து வானத்தை பார்க்கணும். அவ்வளவுதான். உண்மைதான். ஆனா அதுக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? நாம இன்டர்நெட்லயோ புத்தகத்திலயோ பார்க்குற போட்டோ மாதிரி இல்லாம இந்த பிரபஞ்சம் உண்மையில எப்படி இருக்கோ அதை உங்க சொந்த கண்களால பார்க்கறது தான். அருமையா சொன்னீங்க. அடுத்த முறை நீங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே உங்களுக்காக என்ன தனிப்பட்ட கண்டுபிடிப்பு காத்துக்கிட்டு இருக்கு? வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 2026ல ஒரு நாள் ராத்திரி நீங்க வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க. அப்போ 6 கிரகங்கள் வரிசையா அணிவகுத்து நிக்கிறத பாக்குறீங்க. ஆடாடா, இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட சீன் மாதிரி இருக்குல்ல? ஆனா இது நிஜமாவே நடக்க போற ஒரு வானியல் அற்புதம். இந்த மிஸ் பண்ணவே கூடாத நிகழ்வை நீங்க எப்படி ரசிக்கலான்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, இந்த பிரபஞ்ச பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட இந்த பிரபஞ்ச பயணத்தை நாம எங்க இருக்கோமோ அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். நாம இருக்கிறது பால்வெளி மண்டலம், அதாவது மில்கிவே கேலக்சி. இது ஒரு பிரம்மாண்டமான விண்மீன் கூட்டம். இதுல சுமார் 200 பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் இருக்கு. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? அவ்வளோ பெரிய விண்மீன் கூட்டத்துல நாம எங்க இருக்கோம்னு பாருங்க. அதோட மையத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இந்த சின்ன புள்ளியில தான் நம்ம சூரிய குடும்பமும் நாமும் இருக்கோம்.
அவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல நாம எவ்ளோ சின்னவங்கங்கிறத இது நமக்கு நல்லாவே ஞாபகப்படுத்துது. சரி, அந்த பிரம்மாண்டமான கேலக்சில இருந்து அப்படியே ஜூம் பண்ணி நம்ம சூரிய குடும்பத்துக்கு வருவோம். இந்த கிரக அணிவகுப்புன்னு சொல்றாங்களே, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அத முதல்ல புரிஞ்சுக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, கிரக அணிவகுப்பு அதாவது பிளானெட்டரி அலைன்மெண்ட்ங்கிறது பல கிரகங்கள் சூரியனோட ஒரே பக்கத்துல ஒன்னா சேர்றது, அவ்வளவுதான். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு அரிதான வானியல் காட்சி. ஆனா நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுக்கிறாங்கன்னா, எல்லா கிரகங்களும் ஒரு பெர்ஃபெக்ட் நேர்கோட்டுல வரும்னு நினைக்கிறாங்க. உண்மையில அப்படி நடக்காது. இது முழுக்க முழுக்க நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுதுங்கிறத பத்தினது தான். நாம பூமியிலிருந்து பார்க்கும்போது அதுங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனா உண்மையில ஒவ்வொன்றும் வேற வேற இடத்துல தான் இருக்கும். அதனால கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த நிகழ்வால எந்த ஆபத்தும் வராது. சிலர் சொல்ற மாதிரி இதனால பூகம்பமோ சுனாமியோ வரும்னு சொல்றதெல்லாம் உண்மையே இல்ல. இது வெறும் அழகான, எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு வானியல் காட்சி மட்டும்தான். சரி, இப்ப நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பெஷல் நைட் அப்ப பத்தி பேசலாமாங்க. 2026ல நடக்க போற இந்த கிரக அணிவகுப்பு கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்க போகுது. மறக்காம உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிப்ரவரி 28, 2026. அன்னைக்கு ராத்திரி வானத்துல 6 கிரகங்கள் ஒன்னா தெரிய போகுது. இது எவ்வளவு பெரிய விஷயம்னா, கடந்த 50 வருஷத்துல நடந்த கிரக அணிவகுப்புகள்லயே இதுதான் 2வது மிக முக்கியமான நிகழ்வா கருதப்படுது. அன்னைக்கு ராத்திரியே நீங்க புதன், வெள்ளி, வியாழன் அப்புறம் சனி இந்த 4 கிரகங்களையும் எந்த ஒரு கருவியும் இல்லாம வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம். அதுலயும் வெள்ளி கிரகம் ரொம்பவே பிரகாசமா ஜொலிக்கும். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு பைனாகுலர் இருந்தா யுரேனஸ் மற்றும் நெப்டியூனையும் நீங்க பார்க்க முடியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இந்த கிரகங்களை பார்க்கும்பொழுது அதுங்க பெரிய பெரிய உருண்டையெல்லாம் தெரியாது. அதுக்கு பதிலா நல்ல பிரகாசமான புள்ளிகள் மாதிரி தான் தெரியும். அதனால உங்க எதிர்பார்ப்புகளை அதுக்கேத்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, என்ன பார்க்க போறோம்னே இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அடுத்த கேள்வி, அது எப்படி பார்க்கறது இல்லையா? இந்த அற்புதமான காட்சியோட முழு அனுபவத்தையும் நீங்க ரசிக்க நான் உங்களுக்கு சில சிம்பிள் டிப்ஸ் தரேன். அப்போ இந்த சூப்பரான காட்சியை பார்க்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவை? ரொம்ப காஸ்ட்லியான டெலஸ்கோப் வேணுமா? சத்தியமா தேவையில்லை. உண்மையில உங்களுக்கு என்ன தேவைன்னு நான் சொல்றேன். இரவு வானத்துல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு நட்சத்திர வரைபடம் தான். இத பிளானிஸ்பியர்னு சொல்லுவாங்க. இது ஒரு சுழற்றக்கூடிய வரைபடம். எந்த தேதியில, எந்த நேரத்துல, எந்த நட்சத்திரம் எங்க இருக்கும்னு இது துல்லியமா காட்டும். இத பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல சிட்டி லைட்ஸ் இல்லாத ஒரு இருட்டான இடத்துக்கு போங்க. 2வதா திசைகளை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க எந்த திசையை பார்க்கறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த மேப்பை திருப்பி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நட்சத்திர கூட்டத்திலிருந்து ஆரம்பிச்சா போதும். இந்த டெக்னிக்கு பேரு ஸ்டார் ஹேப்பிங். பேர் கேட்கவே நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நட்சத்திர கூட்டத்தை வச்சு அப்படியே தாவி தாவி மத்த நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கண்டுபிடிக்கிறது. இது ஒரு ஜாலியான விளையாட்டு மாதிரி இருக்கும். சரி, இப்போ நட்சத்திர வரைபடத்தை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போலாமா? உங்க பார்வைய இன்னும் கொஞ்சம் மெருகேத்துற கருவிகளை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க சரியா தான் யோசிக்கிறீங்க. ஒரு பைனாகுலர், இது ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட். பார்க்க சின்னதா இருந்தாலும் இது வானத்தோட பல ரகசியங்களை உங்களுக்கு காட்டும். ஏன் பைனாகுலர்ல ஆரம்பிக்கணும்னு கேக்குறீங்களா? ஏன்னா அது யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அது மட்டும் இல்லாம வானத்தோட ஒரு பெரிய பகுதியை ஒரே நேரத்துல காட்டும். நிலா, நட்சத்திர கூட்டங்கள், ஏன் நம்ம மில்கிவே கேலக்சியை பார்க்கறதுக்கு கூட இது ரொம்ப அருமையா இருக்கும். பைனாகுலர் ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஒரு டெலஸ்கோப் வாங்க ரெடியா? இது ஒரு பெரிய முடிவு. அதனால சில விஷயங்களை நீங்க யோசிக்க வேண்டியது அவசியம். ஒரு டெலஸ்கோப் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வானத்தை பத்தி எந்த அளவுக்கு தெரியும்? அது அசெம்பிள் பண்ணி யூஸ் பண்றது கஷ்டமா இருக்குமா? நீங்க எங்க இருந்து அதிகமா வானத்தை பார்க்க போறீங்க? போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற ஐடியா இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில் சரியான டெலஸ்கோப்பை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு உதவும். கடைசியில நீங்க எந்த கருவி யூஸ் பண்ணாலும் சரி, உண்மையான சந்தோஷம் எதுல இருக்குன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம சொந்த கண்களால பார்க்கறதுல தான் இருக்கு. அந்த அனுபவத்தை நீங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அப்போ பிப்ரவரி 28, 2026 6 கிரகங்கள் உங்களாக காத்துக்கிட்டு இருக்கும். ஒரே கேள்விதான், நீங்க வானத்தை அண்ணாந்து பாப்பீங்களா?